நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில். சரிங்களா? முக்கிய தகவல் நான் இப்போ சொல்ல போகிறேன். சரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரசாணை எண் 25/8/2021 நாள் அந்த தேதியில். சரிங்களா? என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிறேன் கேளுங்க. திருவள்ளுவர் ஆண்டு 2052 சார்வரி தை மாதம் 26ஆம் நாள் படிக்கப்பட்டது. அரசாணை எண் 150 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை 29/7/2019 ஆதி திராவிடர் நல ஆணையரின் கடித நகல் எண் போட்டிருக்காங்க. ஆணை மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் 2019-2020 கல்வியாண்டில் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரத்தின்படி ஆதி திராவிடர் நலப்பள்ளிகளில் உபரியாக கண்டறியப்பட்ட இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களை காலி பணியிடங்கள் மற்றும் கூடுதல் தேவையுள்ள பள்ளிகளுக்கு பணி நிரவல் மேற்கொள்ளும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறை. இப்போ தான் மிக முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்க போகிறீங்க, கவனமாக பாருங்கள். ஆணை மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் 2019-20 கல்வியாண்டில் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரத்தின்படி ஆதி திராவிட நலப்பள்ளிகளில் உபரியாக கண்டறியப்பட்ட இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் காலிப்பணிகளை மற்றும் கூடுதல் தேவையுள்ள பள்ளிகளுக்கு பணி நிரவல் மேற்கொள்ளும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டது. மேலே இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019-2020 கல்வியாண்டில் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரப்படி இடைநிலை ஆசிரியர் நிலையில் 150 பணியிடங்களும் பட்டதாரி ஆசிரியர் நிலையில் 525 பணியிடங்களும் உபரியாக கண்டறியப்பட்டிருந்தன என்றும், அரையாண்டு தேர்வு முடிவு பெற்றதால் மாணவர்கள் கல்வி நலன் கருதி கல்வியாண்டில் இறுதித் தேர்வு முடிவு பெற்றதால் மாணவர்களின் கல்வி நலன் கருதி கல்வியாண்டில் சரிங்களா முடிவு பெற்றவுடன் 2020 ஏப்ரல் மாதத்தில் பணி நிரவல் கலந்தாய்வு நடத்தலாம் என முடிவு செய்யப்பட்டது என்றும், மார்ச் மாதத்தில் உலகளாவிய கொரோனா வைரஸ் பெருந்தொற்று காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் இருந்த காரணத்தினால் பணி நிரவல் கலந்தாய்வு நடத்த இயலவில்லை என்பதால் 2019-2020 கல்வியாண்டில் கணக்கிடப்பட்ட உபரி ஆசிரியர்கள் அடிப்படையாக கொண்டு 2020-21 கல்வியாண்டிற்கான பணி நிரவலை மாவட்டத்திற்குள்ளும் மாவட்டம் விட்டு மாவட்டமும் மேற்கொள்ளலாம். சரிங்களா அப்படின்னு போட்டிருக்காங்க. சரிங்களா? 2019-20 அந்த கலந்தாய்வு நடத்தாததுனால 2020-21 தான் அது நடத்துகிறதா போட்டிருக்காங்க. சரிங்களா? இது 2019-20க்கான உபரி ஆசிரியர் பணியிடங்கள் எவ்வளோன்னு பார்த்தா, இடைநிலையில் 150, பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் 525 உபரி ஆசிரியராக இருக்குதா சொல்லியிருக்கிறாங்க. 2019-20 தான் இது. சரிங்களா? அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டத்தில் 5.25 லட்சம் பேர் ஸ்கூலில் சேர்ந்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. உபரி ஆசிரியர் 2019-20 தான். சரிங்களா? அதுக்கப்புறம் கூடுதல் மாணவர் சேர்ந்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அன்றைய நிலவரத்தோட தகவல் என்னென்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லைங்களா? அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? காலி பணியிடங்கள் கட்டாயம் இருக்கும், கூடுதல் மாணவர்கள் இருக்கிறாங்க, இனி வருங்காலங்கள்லேயும் தேவை இருக்குது. சரிங்களா? அதனால் நல்லதே நடக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்கள், நன்றி.